ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரொம்ப நாளாக கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசியுமே கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இதுக்கு முன்னால் ஒரு சீசன் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 எபிசோட் நியர்பை நம்ம போட்டிருந்தோம். 30 to 40 எபிசோட் போட்டிருந்தோம். டேஸும் போட்டிருந்தோம். 30 to 40 டேஸ் போட்டிருந்தோம். ஆனால் அதில் நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதனால் அதுலேயுமே நம்ம ரொம்ப நாள் சொல்லியிருந்தோம் கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு. நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலை. இன்றைக்கி தான் அதுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. இன்றைக்கி தான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ண நேரம் இருந்திருக்கு. நான் இத்தனை நாள் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ஏறி இறங்காத கடையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கடையிலையும் ஏறி இறங்கினேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு இந்த கப்பி வளர்க்குற மாதிரியான எந்த டப்ஸுமே கிடைக்கல. டப்ஸ்லாம் போய் கேட்டால் 200 300 சொல்கிறாங்க ஒரு டப்பே கப்பி வளர்க்குற மாதிரி. சுத்தமாக செட் ஆகலை. சரி, நம்ம பால் போடுற டப்பா ஏதாவது இருக்கும், அதையாவது வாங்கி போடலான்னு பார்த்தா அதுவுமே ரேட்டு அதிகம். அதில் 800 இருந்துச்சு. லாய்க்கப்படான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போனால் எல்லாம் உடசலி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 120 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு பார்த்தோமா அதுவுமே உடஞ்சி தான் இருந்துச்சு. ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது இந்த தூர போட்டேன். சரி, இதெல்லாம் நம்ம எம்சில் போட்டு ஒட்ட கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் எம்சில் கூட போட்டு ஒட்ட முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. தூர போட்டு அப்புறமா கடைக்கடையாக ஏறி இறங்கி நிறைய இடக்கடை ஏறி இறங்கி எங்கள் வீட்டை சுற்றி இருக்க நிறைய இடக்கடை ஏறி இறங்கணுமா. கிட்டத்தட்ட ஒரு 8 கேன் கிடச்சிது, தண்ணி கேனு. 8 கேன் 160 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். இந்த தண்ணி கேனில் நான் நினைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வேலை இருந்துச்சு. தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்தக்குமா ரொம்ப வேலை, சரியான வேலை. கிட்டத்தட்ட கேனை வெட்டி ஒரு கேனே 5-6 தடவை கழுவி. எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பெயிண்ட்டு பாசி பிடிச்சி ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. கிட்டத்தட்ட 8 கேன் எடுத்துகிட்டு வந்தேன். 8 கேனில் 3 கேன் வெட்டியிருக்கோம். நம்ம மெத்த கேன் ஃபுல்லாக 5 கேன் மெத்த கிடக்கு. இனிமேல் தான் அதுவும் வெட்டணும். வெட்டி அதுவும் பார்க்கணும். இப்போதைக்கு இதில் நம்ம க்ளீனாக தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கு. இதில் என்ன செஞ்சுருக்கோன்னா, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் பண்ணலை. இதில் தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கு. எதுக்காகனா உள்ளே கிருமி நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கேன் கிடந்திருக்கு. அங்கேயே பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னத்துக்குலாம் யூஸ் பண்ணாலும் தெரியல. நான் பார்க்கும்போது பெயிண்ட்டு அப்போ உள்ள பாசியாக இருந்துச்சு. கேன் மேலே ஃபுல்லாக பெயிண்ட்டாக இருந்துச்சு. சில இடத்துல ஹைட்டான இடத்துல ஏறி பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த கேன்ஸு கீழே வச்சுட்டு அது மேலே ஏறுவாங்க. சில பேர் பார்த்துருக்கேன். அதுமாதிரி ஏதாவது ஏறி அடித்தாங்களா, எல்லாம் வீட்லேயே பெயிண்ட் அடிக்கும்போது கேன் தெரியாமல் கீழே இருக்கும்போது அதனால் பெயிண்ட் படித்தாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக ரொம்ப சுண்ணாமும் பெயிண்ட்டும் அது ரொம்ப இதாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு கழுவிட்டேன். அதில் இருக்க எந்த டிசீஸும், அதில் இருக்க அந்த லிக்யூடு டிசீஸ் எதுவும் அந்த ஃபிஷ்ஷஸ் டிசீஸ் சொன்னோம்னா அதில் இருக்க லிக்யூட் எதுவும் ஃபிஷ்ஷஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு 15 டேஸ் இந்த டேங்க்ஸ் குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். 15 to 16 டேஸ் குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 15 to 16 டேஸ் மெடிசன் ஊற்றி சால்ட்டு போட்டு வெயிலில் காய வச்சு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணலாம். நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த 3 கேனையுமே பக்கா வெட்டி தண்ணி ஏற்றி உப்பு போட்டு வச்சுருக்கு. அதான் இன்றைக்குள்ள அப்டேட்டு. டே 1 இன்றைக்கி டே 1 வச்சுக்கோங்க. இந்த டே 16 டேஸ் நான் தனியாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். டே 1 to டே 16. அது போக நிறைய பேர் கேட்கிங்க, ப்ரோ நீங்கள் அக்வேரியமுக்கு தனியாக ஒரு சேனல் வச்சுருந்தீங்க ப்ரோ, அது என்ன ப்ரோ ஆச்சு? அது இப்போ வீடியோஸே வர மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது சின்ன இஷ்யூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட நம்மளோட ஓன் வீடியோஸ் சில பேர் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக யூடியூப் நம்ம சேனலில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம ஓன் வீடியோ தான் சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் அனுப்பியிருக்கு. பார்ப்போம் நம்ம யூடியூப் சேனல்லே திருப்பி கிடைக்குதான்னு. திருப்பி கிடைக்கலனா புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதே ஒரு 55 சப்ஸ்கிரைபர்ஸை கஷ்டப்பட்டு ஏற்றிருந்தேன். சின்ன சேனலில் போய் யார் என்ன செய்ய போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கே தலைவலி வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நான் இப்போதைக்கு நம்மளோட எஸ்என் பர்ட் ஷாப் சேனலில் தான் நம்ம இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் திருப்பி வந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதுவே வெறும் கேன்சர் வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் கட்டாக பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.